என் மகளே, என் மகனே, நீங்கள் எப்பொழுதும் தாயின் அன்பை மறவாமல் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். ஏசாயா 66 அதிகாரம் 13 ஒருவனை அவன் தாய் தேற்றுவது பெயால நான் உங்களைத் தேற்றுவேன் என்று எழுதியிருக்கபடியாக கர்த்தராகிய நான் தாயைப் போல உங்களை தேற்றக்கூடிய அற்புதமான ஆண்டவர் என்று உங்களுக்கு வேதாகமத்தில் சொல்லியிருக்கபடியாக நான் இருக்கிறேன். ஒரு தாய் குழந்தையை எவ்வாறு தேற்றுவாரோ அவ்வாறு என் மகளே, என் மகனே, உங்களுக்கு தாய் போல் இருந்து உங்களை தேற்றுவேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் உங்களுடைய தாயினுடைய அன்பை நினைத்து பார்க்க வேண்டும். நீங்கள் இன்று உயிரோடு இருப்பதற்கு உங்களுடைய தாயினுடைய அன்பும் ஜெபமும் காரணமாகும். இன்று நீங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு காரணம் கர்த்தராகிய நீங்கள்தான் என்று என்னை நோக்கி நீங்கள் விசுவாசத்துடனே சொல்ல வேண்டும். என் மகளே, என் மகனே, உங்களை நான் தேற்றுவேன். கர்த்தராகிய நான் உங்களை தாயைப் போல தேற்றும் பொழுது நீங்கள் ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? நான் உங்களுக்கு சொல்கிறேன், கலங்காதே, பயப்படாதே, துக்கம் கொள்ளாதே. உன்னுடன் பணிபுரிபவர்கள் உங்களை துக்கப்படுத்தி விட்டார்கள் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அதை குறித்து நீங்கள் ஏன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கர்த்தராகிய நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். தாயைப் போல தேற்றுவதற்கு நான் உங்களுடன் இருக்கும் பொழுது நீங்க ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? யார் உங்களை பற்றி பரிகாசம் பண்ணாலும் நீங்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் அதை குறித்து கர்த்தராகிய என்னிடத்திலே ஜெபத்தினிலே கூறுங்கள். நான் உங்களை அறிந்திருக்கிற தாயாக தந்தையாக இருப்பதினால் நீங்கள் கலங்காதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் உள்ளத்திலே கை வைத்து என்னை நோக்கி ஜெபத்தினிலே, இயேசுவே, நீங்கள் என்னை தேற்றுகிற தாயாக இருப்பதினால் உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நீங்கள் கொடுக்கிற ஆறுதலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எப்பொழுதுமே என்னுடன் தாயாக இருந்தால் போதும். நான் அனுதினமும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பேன். உம்முடைய ஆறுதலுக்காகவும் உம்முடைய பிரசன்னத்திற்காகவும் நன்றி என்று என்னை நோக்கி நீங்கள் ஆராதியுங்கள். அப்பொழுது உங்களுடன் இருந்து ஒரு தாயைப் போல உங்களை தேற்றி காத்துக்கொள்வேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, உங்களுக்கு இன்று ஒரு ஆசீர்வாதம் தேவைப்படுகிறது. உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். ஏசாயா 54 அதிகாரம் 7 இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, இமைப்பொழுதுதானே உன்னை கைவிட்டேன். அதற்கு ஏன் சோர்ந்து போயிருக்கிறாய்? என் மகளே, என் மகனே, சில நேரங்களில் உங்களை நான் சோதித்து அறிய முற்படுகிறேன். இமைப்பொழுது நான் உங்களை கைவிட்ட மாதிரி உங்களுக்கு தோன்றும் பொழுது நீங்கள் கர்த்தராகிய என்னிடத்திலே எவ்வளவு விசுவாசமாக இருக்கிறீர்கள் என்பதை அறியவே நான் உங்களை இமைப்பொழுது கைவிட்டேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் என் மீது வைத்திருக்கக்கூடிய விசுவாசமானது உங்களை பாதுகாக்கும். தாயுள்ளத்தோடு உங்களை பாதுகாக்கும். நான் உங்களை இமைப்பொழுது கைவிட்டு நீங்கள் என்னிடத்திலே விசுவாசமாக இருக்கிறீர்களா என்பதை சோதித்து அறியவே பார்க்கிறேன். நீங்கள் உங்கள் உள்ளத்திலே கை வைத்து, தேவனே, இமைப்பொழுது என்னை கைவிட்டாலும் என்னை நீங்கள் உருக்கமான இரக்கங்களால் சேர்த்துக் கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் என்று நீங்கள் என்னை நோக்கி துதியுங்கள். அப்பொழுதே உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வந்துவிடும். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். பிரசங்கி 8 அதிகாரம் 12 தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று எழுதியிருக்கபடியாக எனக்கு அஞ்சி எனக்கு பயந்திருப்பவர்களே நன்றாக இருப்பார்கள். என் மகளே, என் மகனே, நீங்கள் தேவனுக்கு பயப்பட வேண்டும். தேவ பயம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். தேவ பயத்தோடு நீங்கள் வாழப் பழகினால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். என் ஜனமாகிய நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்ய நினைத்தாலும் இது கர்த்தருக்கு பிடித்த காரியமா என்பதை சிந்தித்து சரியான காரியத்திலே ஈடுபட வேண்டும். என் மகளே, என் மகனே, நீங்கள் நினைக்கலாம், நான் ஏன் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அவ்வாறு நினைக்கக்கூடிய என் மகளே, என் மகனே, தேவ பயம் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் நன்மையை பெற முடியும். தேவ பயமில்லாவிட்டால் உங்களை பொல்லாப்பு அணுகிவிடும். அதனால் என் ஜனமாகிய நீங்கள் எப்பொழுதுமே தேவ பயத்துடன் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயந்து இருந்தால் என் ஜனமாகிய நீங்கள் பாவத்திற்கு விலகி வாழ்வீர்கள். என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாவத்தை விட்டு விலக வேண்டும். பொல்லாப்பை விட்டு விலக வேண்டும். தீமையை விட்டு விலகிவிட்டாலே நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறீர்கள் என்று அர்த்தம். என் ஜனமாகிய நீங்கள் தேவனுக்கு அஞ்சி கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 27 அதிகாரம் 14 கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, கர்த்தருக்கு காத்திருப்பது உங்களுக்கு மிகவும் அவசியமாகும். என் மகளே, என் மகனே,
நீங்கள் எனக்கு காத்திருக்கும் பொழுது உங்களுடைய இருதயமானது ஸ்திரப்படுத்தப்பட்டுவிடும். என் ஜனமாகிய நீங்கள் ஏதோ ஒரு கலக்கத்துடனே கர்த்தருக்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு இருக்கக்கூடிய கலக்கத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய பிரசன்னமானது இப்பொழுதே உங்களுக்குள் இறங்கும். என் ஜனமாகிய நீங்கள் உங்கள் உள்ளத்திலே கை வைத்து சொல்லுங்கள், இன்று எனக்காக நீங்கள் காத்திருந்தீர்களா? என்னிடத்தில் பேசினீர்களா என்று சிந்தித்துப் பாருங்கள். என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தராகிய எனக்கு நேரம் ஒதுக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கு நேரம் ஒதுக்கினால் மட்டுமே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால் என் ஜனமாகிய நீங்கள் எனக்காக காத்திருங்கள். உங்கள் உள்ளத்திலே கை வைத்து என்னை நோக்கி, ஆண்டவரே, உமக்காக நான் காத்திருக்கிறேன், என்னிடம் பேசுங்கள், என்னை ஸ்திரப்படுத்துங்கள். இனிமேல் அதிகாலையில் எழும்பி வேதாகமத்தை வாசித்து உங்களுக்காக காத்திருக்கிறேன், எனக்கு கிருபை தாருங்கள் என்று என்னை நோக்கி நீங்கள் ஆராதியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு இறங்கி உங்களுடைய காத்திருப்புக்கு பதில் தருகிறேன். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று எழுதியிருக்கபடியாக, என் மகனே, என் மகளே, கர்த்தருக்காக காத்திருக்கக்கூடிய என் ஜனமாகிய உங்களை நான் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, உங்களுடைய வேலையிலே, உங்களுடைய வியாபாரத்திலே, உங்களுடைய ஊழியத்திலே, உங்களுடைய படிப்புகளிலே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தினை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தாவே, இந்த வாக்குத்தத்தம் எனக்குதான் என்று விசுவாசியுங்கள். கர்த்தாவே, நீர் என்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன், உங்களை நான் விசுவாசிக்கிறேன். வேதாகமத்தில் இருக்கக்கூடிய இந்த வாக்குத்தத்தமானது எனக்குரியது என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, என்னை ஆசீர்வதித்து என்னை பெருக பண்ணும் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜெபத்தினிலே ஆராதியுங்கள். அப்பொழுது உங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு இறங்கி உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பூமியெங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று எழுதியிருக்கபடியாக, என் ஜனமாகிய உங்களுடன் இருந்து கர்த்தராகிய நான் உங்களுக்கு செய்யக்கூடிய காரியம் பயங்கரமாயிருக்கும். மனிதர்களால் செய்ய முடியாத காரியங்கள் கர்த்தரால் முடியும். என் மகளே, என் மகனே, உங்களுக்கு நான் செய்யக்கூடிய பயங்கரமான காரியங்கள், அதிசயமான காரியங்கள் அனைத்தையும் உங்களுடன் கூட இருக்கக்கூடிய ஜனங்கள் ஆச்சரியத்துடன் பார்ப்பார்கள். என் மகளே, என் மகனே, நான் உங்களுடனே இருந்து உங்களுக்கு செய்வேன். உங்கள் உள்ளத்திலே கை வைத்து, தேவனே, எனக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் என்னுடன் இருந்து பயங்கரமான காரியத்தை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த பயங்கரமான அற்புதமான அதிசயமான காரியத்தை செய்யப்போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் நிகழப்போகிற அந்த மாற்றத்திற்காக உம்மை நான் விசுவாசிக்கிறேன் என்று ஜெபத்தினிலே என்னை நோக்கி நீங்கள் துதியுங்கள். அப்பொழுது உங்களுக்கான வாக்குத்தத்தமானது நிறைவேறும் என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன்.